முதல்ல திமுக அந்த மாநாடு அதிலிருந்தே தொடங்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக இதுக்குள்ளேயும் வந்துட முடியும். ஆர்கே 200 அப்படிங்கிற இடத்த மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாரு. 7வது முறையாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். இதெல்லாம் ஒரு தேர்தல் பரப்புரை பேச்சு என்றாலும் கூட மீண்டும் அவர் பீகார் உதாரணத்தை தான் முன்வைத்து இன்றைக்கும் பேசுகிறார். இதனுடைய வியூகமாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அது கட்டமைப்பு தான். அதாவது ஒன்று தன்னுடைய அனைத்து தளங்கள் இருக்கின்ற அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்களை எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு, அது இன்றைய காலத்தில் அவசியம் கிடையாது, இருந்தாலும் திமுக அந்த முயற்சி எடுக்கிறது. அதற்கும் அவர்கள் இணங்கி வருகிறார்கள். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு இது ஸ்டேஜும் அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல கொண்டு போய் ஹியூஜ் ரேலி நடத்திட்டு அதில் ஆங்காங்கே ஆள் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும். அப்போ திமுக தன்னுடைய ஆர்கனைசேஷனல் பலத்தை மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறது இந்த ஒரு கூட்டத்தில். நான் பார்த்துருக்கேன் எவ்வளவோ மீட்டிங்கில், மோதியிலிருந்து ஆரம்பித்து இங்கே எடப்பாடி வரையான மீட்டிங்கில் பல இடங்களில் அப்படியே காலியாக இருக்கும், ஹியூஜ் ஸ்பேசஸ் எம்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க நம்ம எல்லா இடத்துல பார்க்கும்போதும் ஆட்கள் இருக்கிற மாதிரி, அவர்களுடைய நிர்வாகிகள் வந்த மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு பார்த்தோம். வாரம் ஒரு மாநாடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டம் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சொல்றாங்க, 65 மாவட்ட செயலாளர் பண்றாங்கல்ல, எல்லாருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. அது ஒன்று. அப்புறம் அதாவது நாங்கள் தான் திமுகங்கிறது ரொம்ப தெளிவாக டெல்லிக்கு சொல்கின்ற ஒரு செய்தியா இருக்கிறது. அதே மாதிரி செட்டப் பண்றாரு. ஒன்று பீகார், ரெண்டாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு இந்த 2 கட்டமைப்புகள் தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அது மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ 2 விஷயங்கள் என்ன தெளிவாக நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் யாரை தேர்தலில் முன்னாடி நிறுத்தி பார்த்தாங்க, இவங்க எல்லாரும் பின்னால் தான் இருந்தாங்க. நிதிஷ்குமார் தான் முன்னால் இருந்தார். முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார், போஸ்டர் பாய் நிதிஷ்குமார் தான், அவருடைய மகன் கிடையாது. இப்போ திடீரென்று அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவரெல்லாம் கிடையாது. பிஜேபிக்காரர் யாருமே கிடையாது. அப்கோர்ஸ் மோடி அங்கே அப்கோர்ஸ் லார்ஜர் தேன் லைஃப் ஃபிகர். எல்லாரும் நான் தர்மகால் இருந்த டைமில் எல்லா இடத்துலையும் மோடி விட்டால் யாருன்னெல்லாம் பலரும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பீகாரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் தான், அவருக்கு அங்கே ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிடையாது. அவரை முன்னிறுத்தி தேர்தல் கண்ட பிறகு அவரை திடீரென்று இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சு வேற ஒருத்தர் அதாவது பாஜக அது அந்த இடத்த கப்ஜா தானே பண்ணுகிறது. அதாவது வேற ஒரு வார்த்தையும் அங்கே யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் நான் பேசுறேன். ஏனென்றால் அது யாருடைய வெற்றி? இப்போ 4வது முறை நிதிஷ்குமார் வெற்றி தானே. நிதிஷ்குமாருடைய வெற்றி. யாரு போஸ்டர் பாய்? இப்போ எல்லா தேர்தல் என்பது ஒரு பக்கம் பிரதமர் மோடியும் மையப்படுத்தி தான் நாங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. இல்ல, பாஜக அங்க ஒரு மாநில, ஆமா, வேற ஒரு இடத்துலயும் மாநில தலைவர்கள் கிடையாது. மகாராஷ்டிரால எடுத்துக்கங்க, குஜராத்தில் எடுத்துக்கங்க, ஒடிசால எடுத்துங்க, எங்கேயுமே மாநில தலைவர்களே கிடையாது. மோடி மட்டும் தான் நிற்பாரு. அப்ப அது மோடிக்கான ஓட்டு. நம்ம யாரை வேணாலும் அங்க வந்து உட்காரலாம். நாம 2 பேர் கூட போய் உட்காரலாம். பாண்டியனுக்கு கதி நமக்கு வரும், அது வேற விஷயம். பட் பீகார்ல மட்டும்தான் இன்னொருத்தரை முன்னிறுத்தி தேர்தல் காண்றாங்க. அப்ப அப்படி ஒரு நபரை டப்புன்னு தூக்கி போட்டு, என்ன 4 மாசம் ஆகுதா, டப்புன்னு தூக்கி போட்டு இன்னொருத்தர் கொண்டு உட்கார வைக்க வேண்டிய அந்த நிலை இருக்குது இல்லையா? அது பாஜகனுடைய தனித்துவமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே தான் பிஜேடிக்கு நடக்குது. பீகாரை தமிழ்நாட்டோட ஒப்பிட முடியுமா? ஏன்னா பீகார் களமே வேற, தமிழ்நாட்டினுடைய களம் வேற. பீகார்ல கிட்டத்தட்ட இணையான கட்சிகள், வாக்கு சதவீத அடிப்படையில் பாஜகவுக்கும் ஜேடிஎஸ் அவங்க ஒரு இணையான ஒரு கட்சிகளாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதிமுக பெரிய கட்சி, பாஜக வளர்ந்து வரக்கூடிய கட்சி. அப்போ அதிமுக தானே இங்கே டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்க முடியும். அந்த மாற்றத்தை இங்க கொண்டு வர முடியுமா? அப்படி ஒரு செயல் திட்டத்தை எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? இல்ல, அதுதான் இங்க அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதாவது அங்க கட்சிகள் பாத்தீங்கன்னா பாஜக வளர்ந்து இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்ற அளவுக்கெல்லாம் வளர்ச்சி கிடையாது. அவர்கள் கான்ஸ்டிடுவன்சி கரெக்டாக சூஸ் பண்ணதுனால இந்த முறை பாஜகவுக்கு அதிக ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஜேடியு அதுல விட்டுருச்சு. அப்ப ஜேடியு இருக்கிறதுலே பெரிய கட்சி, ஆர்ஜேடி செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி. அந்த கட்சிக்கு தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் யாருக்கு வந்திருக்கிறது ஓட்டு, ஆர்ஜேடிக்கு தானே வந்திருக்கிறது, இவர்களுக்கு வரல. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கட்சிகளும் ஏறத்தாழ ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. அது பாஜகவினுடைய அது அடுத்த சூழ்ச்சியா இருக்கிறது. கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப தேர்ச்சியை எடுத்துக்கொண்டு, அதுவும் ஜேடியை விடாமல், அந்த இடங்களில் நிற்க விடாமல் இவர்கள் நின்று விட்டார்கள். அதனால ஏறத்தாழ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அங்கே தெரிகிறது. அது ஒண்ணு. அப்புறம் ஒடிசால என்னாச்சு? ஒடிசால நம்மளுடைய பட்நாயக் ஒரு காலத்திலையும் பாஜகவுக்கு எதிராக நின்றதே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, 2014 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எந்த ஒரு பில் ஆனாலும் சரி, எந்த விஷயம், காஷ்மீர் பில் ஆனாலும் சரி, இல்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆனாலும் சரி, எந்த விஷயமானாலும் பாஜக கூட தான் நின்றுக்காக தவிர வேற எங்கேயுமே அவர் பாஜக இருந்து மாறவே இல்லை. எந்த கம்ப்ளீட் சப்போர்ட் பாஜகவுக்கு. அப்படி ஒரு நபரைத்தான் தூக்கி போட்டு பாண்டியனுக்கு எதிராக பேசி, ஒரு தமிழன்கிட்ட சாவி போயிருந்தெல்லாம் பேசி, புரி கோயிலினுடைய சாவி தமிழன்கிட்ட போயிருந்து சொல்லிட்டு அவரை இழிவுபடுத்தி அங்க ஒரு வெற்றியை காண்றாங்க. அதாவது தன்னுடைய கூடையே இருந்த ஒரு நபர்
அந்த நபருடைய கட்சியை வந்து சூறையாடுகிறார்கள். பீகார்லையும் இதே தான் நடந்திருக்கு. அது தமிழ்நாடு நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் என்ற அந்த கேள்வியை தான் அவர்கள் எழுப்புறார்கள். இது எங்க பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சீட்டு இந்த டிஸ்கஷன்ஸ்க்காக இங்கிருந்து டெல்லிக்கு செல்கிறார். அதுதான் பிரச்சனையாகுது. யார் வேணாலும் போலாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற தலைவர் போகக்கூடாது. ஜெனரல் செக்ரட்டரி கட்சியினுடைய அதிமுகவை பொறுத்தவரை அவர்தான் நம்பர் 1. எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாங்களோ அவர்கள் டெல்லிக்கு செல்ல மாட்டார்களோ, எப்படி எம்ஜிஆர் இருந்த சமயத்தில் வந்து அவர் வந்து டெல்லிக்கு செல்ல மாட்டார்களோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் போயிடக்கூடாது. இதே அத்வானியும் வாஜ்பேயும் வந்து இங்கே நின்றுருக்காங்க. ஜெயலலிதாவுடைய வாசல்ல வந்து அத்வானி நின்றுக்கிறார். அவர்களை சந்திக்காமல் இவர் வந்து உள்ளே உட்கார்ந்துருக்காங்க ஜெயலலிதா அம்மையார். அப்படி இருந்த ஒரு கட்சியில் இருந்து ஒருத்தர் டெல்லியில போய் அவரை நின்று வெயிட் பண்ணி சந்திக்க வேண்டிய அறிவித்த போது பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டிலேருந்து அறிவிக்குது. திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டிலேருந்து அறிவிக்கிறார். அவர் டெல்லியிலேருந்து அறிவிக்கலையே. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு போய் அறிவிக்கலாமான்னு கேட்க முடியுமா? ஒவ்வொரு தலைவருடைய ஸ்டைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் இல்லையா? அதில் கடைசியாக யார் அங்கே லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் போட்டிடுறாங்க, அதை யார் முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான நிற்கும். நாம் அது அன்னைக்கும் பேசினோம். கிராண்ட் சோலாவில் வந்து நான் அந்த காட்சியை வந்து பார்த்தோம். எனக்கு ரொம்ப வேதனையான காட்சி. அதாவது யார் அந்த கூட்டணியை அறிவித்திருக்க வேண்டும், அந்த கூட்டணியுடைய தலைவர் அறிவித்திருக்க வேண்டுமே தவிர என்டிஏனுடைய தலைவர் அறிவிக்கூடாது. அவர் என்டிஏனுடைய தலைவர் கூட கிடையாது அமித்ஷா. அவர் வந்து கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார் அமித்ஷா எனக்கு தெரியாது. அவர் கட்சியில் என்னை பொறுத்தவரை ஒரு பொறுப்பிலையும் கிடையாது. அப்போ அந்த பாஜகவினுடைய கட்சியினுடைய தலைவர் அன்னைக்கு நட்டா, ஜேபி நட்டா, அவர் சீன்லேயே கிடையாது. யார் அறிவிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்த ஒரு ஏமான் வந்து அறிவிக்கிறார்ன்றதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் அவர் தேர்தல் பரப்புரை. அது பேட்டர்ன் பாத்தீங்களா? அந்த பேட்டர்ன் பார்க்கும்போது இதை வந்து கோர்த்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அது மிக தெளிவாக மக்களுக்கும் புரிகிறது. அப்போ அதிமுக இங்கேதான் தொய்வு வருகிறது. அதிமுக பாஜக கூட இருக்கும் வரை இந்த பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும், இந்த கிரிட்டிசிசம் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை அவர்களுக்கு எதிர்கொள்ள முடியாது. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். டாக்டர் சுமந்த் பேசிட்டு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சுமந்த், 2 கட்டமா பேசலாம். ஒன்னு இன்றைக்கு அவங்க திருச்சியில பேசின திரு ஸ்டாலினுடைய உரை, அதுக்கு பிறகு விஜய் வைத்து வரக்கூடிய வியூகங்கள் மற்ற விஷயங்களையும் பேச இருக்கிறோம். இந்த உரையில் அவர் மீண்டும் என்ன முன்வைக்கிறார்னா, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, அதே போல் அதிமுக முகமூடி அணிந்து கொண்டு பாஜக இங்கே வருகிறது, அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம், வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. 200 இடங்கள் அப்படிங்கிறதையும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாரு. அடிப்படையில் பீகார் மாடலை இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, நிதிஷுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்குங்கிறதையும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாரு. எப்படி இந்த அவரோட வியூகம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கு. போன முறை வந்து பாஜக உள்ள வந்துருங்கிற அந்த நேரேட்டிவ் வந்து போச்சு. இந்த முறையும் அதே நேரேட்டிவ். நான் என்ன நினைச்சேன்னா, ஒண்ணுமே வேணாங்க, எங்க ரிப்போர்ட் கார்டு இங்க இருக்கு, இதனுடைய அடிப்படையில எங்களுக்கு அதையும் சொல்றாரு இல்லைங்க. அதுதானே ஒருவேளை நீங்க பாஜகவுடைய முதல்ல என்ன பண்ணாருன்னா, அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம், துறை வாரியா நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு பட்டியல் போடுறாரு, நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு இது வந்தார் இந்த பொலிட்டிக்கல் அக்யூசேஷனுக்கு. சரி, இந்த பொலிட்டிக்கல் அக்யூசேஷன்ங்கிறது வந்து பேசிக்கா அதுதான் அவங்களுடைய இப்போ ஒரு